வணக்கம். திருமணத்தை பற்றி, ஜாதி மரத்தை பற்றி, சடங்குகளை பற்றி எல்லாம் என்னோட மக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதை பற்றி சில பேர் ஆதரவாக கருத்து தெரிவிச்சிருக்காங்க, சில பேர் எதிர்ப்பாக கருத்து தெரிவிச்சிருக்காங்க. எங்கிட்ட அதை பற்றி கருத்து கேட்டாங்க. நான் ஒரு ப்ரௌடு பெரியாரிஸ்ட். எனக்கு இந்த ஜாதி மதம் இந்த சடங்கு இதில் எல்லாம் எனக்கு உடன்பாடே இல்லை. அதே மாதிரி திருமணம் குறித்து என்கிட்ட கேட்டாங்க. திருமணம் அப்படிங்கிறது ஒரு கட்டாயம் இல்லை, அது தனிநபர் விருப்பத்தை சார்ந்த விஷயம். திருமணம் செய்கிறதாட்டும், ஒத்து வராட்டி டைவர்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை தனியாகவே வாழ்ந்துட்டு இருந்தாலும் சரி, திருமணம் இல்லாமையே நமக்கு ஒரு குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டாலும் கூட இன்றைக்கி இருக்கிற மெடிக்கல் ஃபெசிலிட்டியில், மருத்துவத்துறையில் இன்றைக்கி இருக்கிற டெவலப்மெண்ட்டில் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது சரியாக அமையலாம், சரியாக அமையாமலும் போகலாம், பட் அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இது ஒரு தனிநபருடைய விருப்பம் சார்ந்த விஷயந்தான் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதனால் இந்த கருத்துக்களில் திவ்யா கூட நானும் ஒத்து போகிறேன், உடன்பட்டு போகிறேன் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் இப்படி தான் வாழணும் நாங்கள் சொல்ல மாட்டோம். நீங்கள் எப்படி வாழ்ந்துருக்கோம், ஆனால் இப்படி தான் வாழணும், கேடு கட்டு வாழலாம், எப்படி வாழலாம், கல்யாணம் ஆகாமல் குழந்தைய பார்த்துக்கலாம், கல்யாணமே தேவையில்லை, யாரோட வாழலாம் அப்படிங்கிறத நீங்கள் மக்கள் சொல்லாதீங்க. அது தப்பான ஒரு உதாரணம் ஆயிரும். கலாச்சாரம் தேவையில்லை, பண்பாடு தேவையில்லைன்னா நீங்கள் பின்னோக்கி போங்க. ட்ரெஸ்ஸு எப்படி வேணாலும் போடலாம், என்னென்னா சொல்லலாம். நீங்கள் அதுக்கு எதுக்கு நம்ம கலாச்சாரம் பண்பாடு எதுக்கு கடந்து வந்திருக்கிறோம்? ஆதிவாசியாக போடலாமேங்கிறேன்னா, காட்டுவாசியாக இருக்கும்போது எப்படி இருந்தோம்? அவங்களுக்கு பண்பாடு இல்லைங்க. காட்டுவாசியாக இருக்கும்போது அவங்களுக்கு கலாச்சாரம் இல்லை, அவங்களுக்கு ட்ரெஸ்ஸே இல்லை. அவங்களுக்கு முதல்ல இங்கே ட்ரெஸ்லாம் வாழ்ந்துருப்போம். அவங்களை யார் வேணாங்கிறது? இப்போ அவங்க பொண்ணு சொன்னாங்க, கலந்து போச்சு. அதுக்கு இவர் சப்போர்ட் பண்ணுற மாதிரி வராரு. அது ரொம்ப டோட்டலாகவே அந்த கல்ச்சரையே காலி பண்ணுற மாதிரி ஒரு தப்பானது.